இன்னைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையிலிருந்தே தமிழ்நாடு முழுக்க பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்னைக்கு காலையில நீலாங்கரை வீட்டில் வச்சு தஞ்சாவூர் காவல்துறை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இதனால காலையிலிருந்தே தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல திமுக தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டங்கள்ல இறங்கிட்டாங்க. ஆனால் இந்த கைது நடவடிக்கை திடீர்னு இன்னைக்கு காலையில் நடக்கல, நேற்று ராத்திரியே இதுக்கான அனைத்து பிளானும் முழுசாக நடந்து முடிஞ்சிருக்கு. எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போடணும், கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்தா அடுத்து என்ன செய்யணும், வழக்கறிஞர்கள் தரப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட எதிர்ப்பு தெரிவித்தா என்ன செய்யணும், தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை கைது செஞ்சு வெளியில் அழைச்சிட்டு வந்து அந்த வேனில் ஏற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு இப்படி பல்வேறு பிளான் நேற்று இரவே போட்டு முடிச்சுட்டு தான் காலையில் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. நேற்று இரவு முதலமைச்சரோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் காவல்துறையோட உயரதிகாரி ஒருத்தரும் சேர்ந்து உதயநிதியை கைது செய்கிறது பற்றி தீவிரமான ஆலோசனை செய்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை அப்படியே முதல்வர் விஜய் அவர்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்டேருந்து அந்த கைதுக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலை வாங்குறாங்க. ஒப்புதல் வந்த அடுத்த கணமே தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய போலீஸ் டீம் இரவோட இரவா சென்னைக்கு கிளம்பி வராங்க. சென்னைக்கு வந்ததும் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், இணை ஆணையர் டாக்டர் விஜயகுமார் தலைமையில் நீலாங்கரையில் இருக்கிற உதயநிதி வீட்டை சுற்றி 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க. முழு பகுதியுமே போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த உதயநிதிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுது. அவர் வழக்கம் போல் எழுந்திருச்சு ரெடியாகி டிஃபன் சாப்பிட்றாரு. காலைல 8:50 மணிக்கு மா சுப்பிரமணியன் உதயநிதி வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் கூடுதல் ஆணையர் விஜயகுமார் உதயநிதி கிட்ட வழக்கோட ஆதாரங்களை பேசி தஞ்சாவூர் போலீஸ் கொண்டு வந்த அந்த கைது அறிக்கையை கொடுக்குறாரு. உதயநிதியும் அதை வாங்கி முழுசாக படித்து பார்க்குறாரு. அப்போ உதயநிதி கோர்ட்டில் பெயில் மனு போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆணையர், நமக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் விட்டுறோம் சார், இப்போதைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி கைது விஷயம் தெரிஞ்சு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலினும் 2 பேரும் நீலாங்கரைக்கு கிளம்புறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நாங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் கிட்ட அவங்களோட நிலவரத்தை சொல்லி சமாதானப்படுத்தி மாப்பிள்ளை சபரீசனும் ஸ்டாலினோட உதவியாளர் தினேஷும் அங்கேருந்து கிளம்பி உதயநிதியோட நீலாங்கரை வீட்டுக்கு வராங்க. கூடவே உதயநிதியோட உதவியாளர் செந்திலும் கூட இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே மா சுப்பிரமணியன், துரைமுருகன், சேகர்பாபு, வழக்கறிஞர்னு மொத்த திமுகவும் உதயநிதி வீட்டில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுச்சு. இவங்க கூட தான் சபரீசனும் சேர்ந்து அதிகாரிகள் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாரு. Request from your consideration, we can do that. If we are not bound by the rule of law, we will do that. I thought you are going to ask for that. ஒரு வழியா முடிவெடுத்து உங்களுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு உதயநிதி சம்மதிச்சு கைதாகிறாரு. அப்ப வீட்டை விட்டு வெளியில வரப்ப உதயநிதியோட மகன் இன்பநிதி உதயநிதிக்கு கை கொடுத்து இதெல்லாம் பார்க்காததா, டோன்ட் ஃபீல் டாடி அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. உதயநிதி மனைவி கிருத்திகா இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற கணக்காக தான் ரொம்ப இயல்பாக பேசி தோளையெல்லாம் தட்டி கொடுத்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கூலாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் வெளியில் ரொம்ப கேஷுவலாக கிருத்திகா காட்டிக்கிட்டாலும் அந்த சூழ்நிலையில் அவங்க முகம் ரொம்ப கலங்கி போய் தான் இருந்துச்சு. அது அப்பப்போ அவங்களோட முகத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. கடைசியாக உதயநிதியை அந்த காவல் வாகனத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே நின்றிருந்த அத்தனை தொண்டர்களும் பயங்கர கூச்சல் போட்டு தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதையும் மீறி உதயநிதியை போலீஸ் வேனில் ஏற்றுறாங்க. சென்னையிலேருந்து தஞ்சாவூர் கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். அந்த வேனில் ஏசி வசதி கிடையாது, வெறும் மரப்பலகை சீட்டில் உட்கார வச்சு தான் அவர் அழைச்சிட்டு போகிறாங்க. வழிநெடுக தொண்டர்கள் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. வேன் ஈசிஆர் வழியாக தஞ்சாவூர் நோக்கி போகுது. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்து சேர்றார். இங்கு நீலாங்கரையில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ கோட்டையிலும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னா, காலையில் 7:30 மணிக்கு நீலாங்கரையில் போலீஸ் கைது நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. ஆனால் முதல்வர் விஜய் வழக்கம் போல் காலை 10 மணிக்கு தலைமை செயலகம் வரார். தன்னோட அறைக்கு போய் அங்கே அவர் அறையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிவியை ஆன் பண்ணுறாரு. டிவியில் உதயநிதி கைது செய்யப்படுற காட்சிகள், கூடுதல் ஆணையர் விஜயகுமார் உதயநிதி கிட்ட பேசுகிற அந்த காட்சிகள் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான்
சென்னை கமிஷனர் அமல்ராஜ் கேட்டு வரைக்கும் வந்து அந்த கூடியிருந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி எல்லாரையும் தள்ளி விட்டு அந்த ரூட்டை கிளியர் பண்ணுறாரு. இந்த காட்சிகளை முதல்வர் விஜய் அவர் அறையில் இருக்கிற அந்த பிரத்யேகமான டிவியில் பார்ப்பார் அப்படின்னு அமல்ராஜுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கொஞ்சம் அதிரடியாகவே நடந்துக்கிறார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த எல்லா காட்சிகளையும் முதல்வர் விஜய் அந்த பிரத்யேக டிவியில் பார்த்துட்டே இருக்கார். மறுபக்கம் ஈசிஆர் வழியாக போன அந்த போலீஸ் வாகனம் கேளம்பாக்கம் வழியாக வண்டலூர் பைபாஸ் சாலையை பிடிக்குது. அங்கே போலீஸ் வாகனம் பின்னாடி வந்த மற்ற கட்சி நிர்வாகிகளோட வாகனங்கள் எல்லாத்தையும் காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் உதயநிதி கூடவே போலீஸ் வாகனத்தில் பயணம் செஞ்ச சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், வழக்கறிஞர் சரவணன், பரந்தாமன், அவரோட PA செந்தில், இவங்க எல்லாருமே வாகனம் எந்த இடத்துல போயிட்டு இருக்கு, என்ன நிலைமை அப்படின்னு அந்த தகவலை முக்கிய நிர்வாகிகளுக்கு ஃபோன் மூலமாக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. அதே மாதிரி கோர்ட்டில் நடக்கிற விஷயங்களையும் திமுக வழக்கறிஞர்கள் உதயநிதிக்கு உடனுக்குடன் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்படி கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறப்ப தான் உயர்நீதிமன்றத்திலேருந்து திடீர்னு ஒரு ஆர்டர் வருது. உதயநிதியை இன்றைக்கே விடுவிக்கணும், காவல் நிலைய ஜாமீனில் அவர் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு அரசு தரப்புலேருந்தும் வெளியிடுறாங்க. ஆனால் இந்த அதிரடியான கைது நடவடிக்கைங்கிறது தஞ்சையில் உதயநிதி தவறாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதோட பின்னணியே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பின்னணி குறித்த நம்பத்தகுந்த தகவல்களும் ஆதாரங்களோடு நம்மளோட அலுவலகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு தொகுப்பை அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம்.